அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் இலா யௌமித்தீன். அன்புமிக்கவர்களே, படைத்தவனுக்கே புகழ் அனைத்தும். நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் என்பது பாவங்கள் நிறைந்த காலமாகவும் தவறுகளை அதிகம் செய்யக்கூடிய ஒரு காலத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கென்றால், அல்லாஹு தாலா ஒரு செயலை செய்யுங்கள் என்று கட்டளையிடுகின்றான், நன்மையின் பக்கம் விரையுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுகின்றான் என்றால் அதனை நாம் செய்யாமல் அதற்கு நேரெதிராக பாவங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். பாவத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். ஆனால் நம்முடைய சமுதாயம் நன்மை செய்வதை விட்டுவிட்டு பாவத்தின் பக்கமும் தீங்கின் பக்கமும் தவறின் பக்கமும் செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாகத்தான் இன்னைக்கு இருக்கின்றது. போதை மரணத்தின் பாதை என்பதாக முன்னோர்கள் சொல்லி காட்டுவார்கள். மனிதனுக்கு போதை என்பது பெண் முதல் பொன் வரை அனைத்து விஷயங்களிலும் மீதும் வருவது இயற்கைதான். அதிலும் குறிப்பாக நம்முடைய மக்கள் இந்த போதைகளை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் அதிகம் போதை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கு மதினாவுடைய அந்த நாட்களில் போதை தடை செய்யப்பட்டது என்ற, மது குடிப்பது தடை செய்யப்பட்டது என்ற ஒரே ஒரு கட்டளை வந்தது. எல்லாம் மதுவை தூக்கி எறிந்தார்கள். அந்த மதினாவுடைய தெரு என்பது மதுவால் நிரம்பியது. அந்த அளவிற்கு அன்றைக்கு அவர்கள் அந்த இறைவனுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பு மிக்கவர்களே. எத்தனை போதைப் பொருட்கள். போதை என்பது அன்றைக்கு மது மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சிகரெட்டு, பொடியை பயன்படுத்தி போதையை உட்கொள்கின்றார்கள். மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படும் ஊசியை வைத்து போதைக்கு பயன்படுத்துகின்றார்கள். இப்படி பற்பலவற்றை நம் மக்கள் மாற்றிவிட்டார்கள். அன்புமிக்கவர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். இதற்காகத்தான் அல்லாஹு தஆலா நம்மை படைத்தானா? பூலிப்பென்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை வாயில் வைத்துக் கொள்கிறார்கள். அது எவ்வளவு நோயை நமக்கு தருகின்றது என்பதை மக்கள் மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும்போது, அல் ஹம்ரு ஜும்மாஉல் இஸ்ம், மது என்பது பாவங்களுடைய தலையானது என்பதாக சொல்லி காட்டினார்கள். இன்றைக்கு நாம் எத்தனை பாவங்களை உட்கொள்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அன்புமிக்கவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரதகத்துல் ஹப்பால் என்று சொல்லக்கூடிய ஒரு குடிபானத்தை அல்லாஹு தஆலா மறுமையில் யாரெல்லாம் இந்த உலகத்தில் போதையில் உட்கொண்டார்களோ, போதையை எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த ரதகத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய அந்த குடிப்பானம் கொடுக்கப்படும். யாருக்காக என்றால், யாரெல்லாம் இந்த உலகத்தில் போதையை உட்கொண்டார்களோ அவர்களுக்கு. அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அல்லாஹு தாலா இந்த போதையை உட்கொண்டவர்களை நரகத்தில் வேதனை செய்வான். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா அவர்கள் தாகித்து இறைவனிடத்தில் கேட்பார்கள், அல்லாஹ், எங்களுக்கு இந்த தண்டனை தாங்க முடியவில்லை, எங்களுக்கு ஏதேனும் குடிப்பதற்கு கூடு, எங்களுக்கு தாகமாக இருக்கின்றது என்பதாக கேட்பார்கள். அதற்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு, அந்த மக்களுக்கு இந்த ரதகத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய குடிநீரை குடிப்பான். இது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், நரகவாசிகளுடைய வேர்வையை கொண்டும் சீலை கொண்டும் அல்லாஹு தாலா அதனை தயாரித்திருப்பான். அதனை அவர்களுக்கு கொடுப்பான். இந்த உலகத்தில் நான் ஒன்றை தடை செய்தேன், நீங்கள் அதை உட்கொண்டீர்கள் அல்லவா? ஆகவே இந்த நரகத்தில் நான் கொடுப்பதை நீங்கள் குடியுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா நமக்கு தருவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆக அன்புமிக்கவர்களே, இந்த
போதைகள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நம்மால் அமைத்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயம் முடியும். ஆக அன்புமிக்கவர்களே, இந்த போதையின் பக்கமிருந்து நாம் திரும்ப வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிதான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர். மானக்கேடான மற்றும் தீங்கான விஷயங்களை தொழுகை தடுக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒரு விடயம் மட்டும்தான். தொழுகையின் பக்கம் நாம் விரையும் போது இந்த பாவமான காரியங்களை விட்டு நம்மை காத்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.